Hi friends, வணக்கம். வெல்கம் டு வனி குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப ஹெல்தியான ரொம்ப டேஸ்டியான வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டில் வாழைத்தண்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க. நல்லா மேலே இருக்கிற தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்தாச்சு. அதுலேயும் மேலே நல்லா வளவளன்னு இருக்கும் பார்த்திங்களா, அதையும் நம்ம சீவி எடுத்துடலாம். இந்த மாதிரி சீவி எடுத்தாச்சு. நல்லா ஷைனிங்காக இருக்கும். அந்த பார்ட்டையும் நம்ம எடுத்துட்டு கொஞ்சம் நல்லா சொரசொரப்பு வர்ற அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். இதில் நிறைய நார் இருக்குங்க. நாரை நம்ம அப்பப்போ ரிமூவ் பண்ணிட்டோன்னா நம்ம சமைக்கும் போது அந்த நார் நிறைய இருக்காது. நீங்கள் கடையில் வாங்கும்போதே பார்த்து நல்லா கொஞ்சம் எலஸாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கினீங்கன்னா அந்த நார் நிறையா இருக்காது. இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். கட் பண்ணும்போதும் அதில் நிறைய நார் வரும். அதை அப்பப்போ நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு அந்த நாரெலாம் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணும்போது சென்டரில் உங்களுக்கு நிறைய நார் வரும். அதை டோட்டலாக நம்ம எடுத்துட்டிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் அந்த நார் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அந்த நாரோடு சாப்பிட்றது தான் நல்லது. இல்லை நமக்கு அது பிடிக்கல அப்படிங்கிறதுனால தான் நம்ம அதை எடுக்கிறோம். அப்படியே நீங்கள் விட்டால் கூட நம்ம குக் பண்ணும்போது அந்த நார்லாம் தனியாக உங்களுக்கு கிடைக்கும். அப்போ கூட நீங்கள் அதை எடுத்துடலாம். நீங்கள் அதே மாதிரி நம்ம இதை கட் பண்ணோடனே அதை தண்ணியிலையோ இல்லை மோர்லேயோ போட்டு வச்சிடணும். அப்படி இல்லைன்னா அது கருப்பு கருப்பாக ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிரும். அதனால் இம்மிடியேட்டாக நீங்கள் தண்ணியில் போட்டுறது நல்லது. இப்போ இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நம்ம வாழைத்தண்டை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டியாகவே கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பிரிக்கும் போது அந்த நார் தனியாக வரும். அப்போ நீங்கள் இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு நார்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த சிம்பிள் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது வாழைத்தண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த கிட்னி ஸ்டோன் இதுக்கெலாம் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ரெமெடி. இது யூரின் இன்ஃபெக்ஷன் ப்ராப்ளம் இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு இதை அடிக்கடி ஃபுட்டில் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணதை வேக வைக்க போகிறோம். அதுக்கு முதல்ல குக்கரில் அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து அதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம விசில் ஒரு 3 விசில் நீங்கள் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம பாத்திரத்திலே வேக வைக்கலாம். டக்குன்னு செய்கிறதுக்காக நான் குக்கரில் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி இப்போ நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு. அதை தாளிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு. நல்லெண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. நல்லா பொரிஞ்சதும் அதில் கடலைப்பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கிறதுக்காக கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதோட சின்ன வெங்காயத்தை நல்லா நறுக்கி போட்டுக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 வெங்காயம் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதோட கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதும் அதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற வாழைத்தண்டை சேர்த்துக்கலாம். அதில் இருக்க தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒருவேளை நீங்கள் இதில் சேர்க்கல அப்படின்னா அந்த தண்ணியை ஒரு சூப்பாக சீரகத்தூளும் பெப்பர் தூள் போட்டு நம்ம ஒரு சூப்பை கூட அதை குடிச்சிக்கலாம். டேஸ்டியாக இருக்கும். இப்போது இதில் நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இதில் கொஞ்சமாக நீங்கள் நம்ம வெங்காயம் சேர்த்துருக்கனால உப்பு சேர்க்கணும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க. நான் இந்த தண்ணியோட உப்பு இருக்கிறனால நான் உப்பு சேர்த்துக்கல. நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணி அப்சர்வ் ஆகிறதுக்குள்ளே நம்ம ஒரு பேஸ்ட்டு தேங்காய் துருவல் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் தேங்காய், 2 பல் பூண்டு, மிளகாய், சீரகம் சேர்த்து நல்லா துருவி வச்சுக்கலாம். இந்த தண்ணி நல்லா அப்சர்வ் ஆனதும் அந்த தேங்காய் துருவலை சேர்த்து அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா நம்ம அதை வதக்கிக்கணும். ஏற்கனவே நம்ம வாழைத்தண்டு ரெசிபி வாழைத்தண்டு சூப் எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். அதுவும் ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியானது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாத்தோடையும் சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்தோடையும் சூப்பராக இருக்கும்.
மெயினாக புளிக்குழம்போடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹெல்த்தியான ரெசிபியை உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.